நீடித்த தொழில் முன்னேற்றத்துக்கு நமக்கு 3 முக்கியமான வளங்கள் முக்கியம். ஒன்று வந்து மனித வளம், மின்வளம், அப்புறம் நீர்வளம். சென்னை தான் மிகவும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிட்டி. ஸோ அதுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை பெருக்குவதும் மிக முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுக்காக 2 விதமான அப்ரோச் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து நம்ம வந்து டீசாலினேஷன் பிளான்ட்ஸு, அதாவது கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கறது. இது வந்து நமக்கு வறட்சி காலங்கள்லையோ நமக்கு ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறையோ நிறைவு செய்வதற்கான திட்டங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 750 MLD வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோம். இதுக்கு அடுத்த அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கழிவு நீர், நம்ம சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாம் சப்ளை பண்ணக்கூடிய வாட்டர்லேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய சீவேஜ் கழிவு நீரை நம்ம வந்து நகரத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் சேகரமாகி கிட்டத்தட்ட ஒரு 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வரோம். அதில் மிக முக்கியமாக ஒரு 4 கழிவுநீர் சுத்திகரிப்பு வளாகங்களுக்கு கொண்டு வரோம். இந்த 4 வளாகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொடுங்கியூர், கோயம்பேடு, நெசப்பாக்கம், அப்புறம் பெருங்குடி, அப்படி 4 வளாகங்களில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுங்கியூர், கோயம்பேடு நமக்கு வந்து வட சென்னை மற்றும் மேற்கு சென்னை உள்ள பகுதிகளுக்கு, நெசப்பாக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு பகுதியில் உள்ள சென்னைக்கு, அதுக்கப்புறம் கிழக்கு பகுதியில் உள்ள சென்னைக்கு வந்து பெருங்குடி. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 கோடி லிட்டர் கழிவுநீர் வந்து நமக்கு இந்த நிலையங்களில் சேகரமாகுது. இந்த கழிவுநீரை வந்து நம்ம வந்து அதாவது நதிகளில் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய தரத்துக்கு சுத்திகரிப்பு பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு உள்ள தேவை. அடுத்த கட்ட தேவைக்கு நம்மளுடைய நகரமும் மாநிலமும் முன்னேறி இருக்குது. எப்படின்னா, இப்போ இந்த கழிவுநீரை இப்போ கொடுங்கியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ கொடுங்கியூரில் வந்து நம்மளுடைய கழிவு நீரை வந்து 2ஆம் நிலை சுத்திகரிப்பு பண்ணி நம்ம 90லேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கோம்னா, நம்ம பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நம்ம வழங்கிட்டு இருந்தோம். அவங்க அதை வந்து கூலிங் டவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் 3 கோடி லிட்டர் தண்ணி நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இது மாதிரி நம்ம வந்து கொடுங்கியூர் மட்டும் இல்லாமல் கோயம்பேடுலேயும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன நகர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதே கழிவு நீரை 2ஆம் நிலை மட்டும் இல்லாமல் 3ஆம் நிலை சுத்திகரிப்பு பண்ணி அவங்களுடைய நேரடி பயன்பாட்டுக்கே நம்ம வழங்குகிறோம். இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், முக்கால்வாசி மல்டிநேஷனல் கம்பெனிஸ், உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்குகிறோம். அங்கே நான் சொன்ன மாதிரி கொடுங்கியூரில் நம்ம ஆரம்ப கட்டத்தில் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹுண்டாய், அதுக்கப்புறம் மற்ற ராயல் என்ஃபீல்டு, இது மாதிரி உற்பத்தி நிறுவனங்களுக்கே நம்ம இந்த நீரை வழங்குகிறோம். இந்த நீர் எடுத்துக்காக அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி நம்ம வழங்கக்கூடிய இப்போ அவங்களுக்கு வந்து சுத்திகரிப்பு, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஹீட்டிங் கூலிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, வாஷிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பெரும் பகுதி வாஷிங்கில் தான் அவங்களுடைய நீர் வந்து தேவை அவங்களுடைய இதில் இருக்கும். ஹுண்டாயில் வந்து இந்த மாதிரி உற்பத்தி நிறுவனங்களை எடுத்திங்கன்னா நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ், இப்போ வந்து இருங்காட்டுக்கோட்டை ஹுண்டாய் எடுத்திங்கன்னா ஒரு மேஜர் கன்சூமர். அவங்க வந்து ZLD, அதாவது முழு நீரை வந்து அவங்களே உள்ளே பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கார் உற்பத்தியில் உங்களுக்கு வந்து வெல்டிங் ப்ராசஸ், ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு, வாஷிங் ப்ராசஸ்ஸு, இது அத்தனைக்கும் இந்த நீர் தேவை. மிக உயரிய நீர் தேவை அவங்களுக்கு உள்ள, உயர் அழுத்த நீர் தேவை உள்ள இண்டஸ்ட்ரீஸ், அது எல்லாத்துக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி நம்ம வந்து அடுத்தது இதில் வந்து இப்போ இந்த RO ப்ராசஸ் யூஸ் பண்ணி தொழிற்சாலைகளுக்கு வழங்குறது வந்து ஒரு கட்டம். இப்போ இந்த குஜராத் மாதிரி நமக்கு அடுத்த கட்ட மாநிலங்கள் கூட இதில் இருக்குது. ஆனால் இதை அடுத்து நம்ம இன்னொரு தேவைக்கும் நம்ம இன்னொரு முக்கியமான நகர்வும் நம்ம மாநகரம் எடுத்திருக்கு, முக்கியமாக நம்ம தமிழ்நாடு மாநிலம் எடுத்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நெசப்பாக்கம். இங்கே நெசப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு வழங்கக்கூடிய நீர் எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், கழிவுநீரை மறுசுழற்சி பண்ணி வழங்கினீங்கன்னா கூட அது அதனுடைய தேவை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கழிவுநீரை நம்ம என்ன பண்ண முடியும், 60 கோடி லிட்டர் நமக்கு வந்து சேகரமாகுது. 2 கோடியிலேருந்து 3 கோடி நம்ம இதுக்காக பயன்படுத்துகிறோம். மீதி இருக்க நீரையும் நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த கட்டம் என்ன, சர்க்குலர் வாட்டர் எக்கானமி, அதாவது மறுசுழற்சி மறுபயன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெசப்பாக்கத்தில் இந்த கழிவு நீரை 2ஆம் நிலை சுத்திகரிப்புக்கு அப்புறம் 3ஆம் நிலை சுத்திகரிப்பு பண்ணி இந்த கழிவு நீரை வந்து நம்மளுடைய ஏரிகள், எந்தெந்த ஏரிகள் வந்து நீர் வந்து, அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து நம்மளுடைய நகரங்களில் நிறைய ஏரிகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் இழந்திருக்கோம். ஸோ அந்த ஏரிகளில் வந்து நம்ம இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை விடுறோம். அதாவது 3ஆம் நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீர் நேரடி வந்து நம்மளோடது அதை நேரடி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை
நம்ம ஏரியில் விட்டு அந்த லேக் ரெஜுவனேஷன் சொல்கிறோம். அதாவது அந்த ஏரிகளை வந்து அதுக்கு வந்து புனரமைக்கிறது. ஒரு ஏரியை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்னென்னா அதனுடைய நீர்வளம் தான். ஸோ தொடர்ந்து நீடித்த நீர்வளம் அந்த ஏரிகளில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஏரிகளில் விடுறோம். இந்த நீரை வந்து நம்ம வந்து அந்த ஏரியை வந்து 2 விதமான பயன்பாடு இருக்குது. இந்த லேக் ரெஜுனேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரும் மேம்படும். இது மாதிரியான ஸ்டெப் வந்து நம்ம என்டையர் கண்ட்ரிலேயே நம்ம தான் பயோனியர். சென்னை மாநகரமும் இந்தியாவும் தான் பயோனியர். நம்ம இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இது மற்ற மாவட்டங்களில் சிறு நகரங்களில் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்லையும் குறைந்த செலவுலையும் நம்ம இதை செயல்படுத்தியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.